வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு Vidyascooking. இன்னைக்கு உங்களுக்கு ஒரு அருமையான வெண்டைக்காய் மிளகு வறுவல் ரெசிபி செஞ்சு காமிக்க போகிறேன். இது ஏற்கனவே நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். இது ஒரு ரொம்ப ஓல்டு வீடியோன்னு சொல்லலாம். ஒரு 5 years பேக் நான் போஸ்ட் பண்ண வீடியோ. அதில் நிறைய கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்டிருந்தாங்க. அதுக்கு நான் இன்னைக்கு டீட்டெயில்டாக ரெசிபி செஞ்சு காமிச்சிட்ருக்கேன். இந்த மிளகு வறுவல் நார்மலாக நாங்கள் ரொட்டிக்கு சர்வ் பண்ணுவோம். இப்படி இல்லைன்னா ரசம் சாதமோடு சாப்பிடுவோம். ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நான் முதல்லேருந்து எப்படி தயார் பண்ணுறது இந்த வெண்டைக்காய் செஞ்சு காமிக்க போகிறேன். ஏன்னா நிறைய பேர் எனக்கு நிறைய கேள்வி கேட்டிருந்தாங்க. இந்த வெண்டைக்காய் எப்படி க்ளீன் பண்ணுறீங்க, எப்படி அந்த மேலே இருக்க சொனையெல்லாம் எடுக்கிறீங்கன்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தாங்க. அம்மா நார்மலாக வெண்டைக்காய் நல்லா கழுவிட்டு ஒரு ஜல்லடை பாத்திரத்தில் அந்த தண்ணியெல்லாம் வடிய விட்டுடுவாங்க. அதுக்கு பிறகு ஒரு நல்ல காட்டன் டவல் வச்சு நல்லா அதை தொடச்சி எடுத்துடுவாங்க. அந்த சொனை மேலே இருக்கிறதெல்லாம் அது ஈஸியாக நீக்கிடும். ஸோ காட்டன் டவல் யூஸ் பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா ஒரு மல் துணி யூஸ் பண்ணுங்க. வெண்டைக்காய் நல்லா தொடச்சிடுங்க. சுத்தமாகவே ஈரமாக இருக்கக்கூடாது. அது அரியிறப்போ ஈஸியாக இருக்கும், நல்லா ட்ரையாக இருக்கும். அந்த சொனை கூட ஈஸியாக நம்மளுக்கு நீக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அந்த வால் பகுதி அந்த தலைப்பகுதி ஃபஸ்ட்டு வெட்டி எடுத்துடுறாங்க. அதுக்கு பிறகு ஒரு 5 வெண்டைக்காய் வச்சு நல்லா ஸ்லைஸ் பண்ண போகிறாங்க. மெலிசாக ஸ்லைஸ் பண்ணணும். வெண்டைக்காய் நாங்கள் வீட்டில் இப்படி தான் க்ளீன் பண்ணுவோம். எல்லா ரெசிபீஸ்க்கும் முன்கூட்டி இந்த மாதிரி தான் நம்ம வெண்டைக்காவை தயார் பண்ணி எடுத்து ரெடியாக வச்சுக்குவோம். 4 வெண்டைக்காய் இல்லைனா ஒரு 5 வெண்டைக்காய் ஒன்று சேர்த்து நல்லா ஸ்லைஸ் போட்டுட்ருக்காங்க. அம்மா டீட்டெயிலாக இது காமிச்சிருக்காங்க. நான் இந்த வீடியோ கிளிப்பை திருப்பியும் நான் போஸ்ட் பண்ண மாட்டாங்க. நிறைய பேர் கேட்டிருந்தாங்க அந்த மேலே இருக்க சொன்ன எப்படி நீக்கிறதுன்னு. ஸோ அது இதுதான் டீட்டெயில் வீடியோ. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த வெண்டைக்காய் ஸ்லைஸ் போட்டுட்டு எடுத்து ஒரு தட்டில் எடுத்து மாற்றி வச்சுட போகிறோம். வெண்டைக்காயில் நார்மலாக ரொம்ப வழுக்கு இருக்கும். அது ஒரு மாதிரி பிசுப்பாக இருக்கும். அது நம்ம ஈரத்தோடு நம்ம அப்படியே அரிஞ்சோம்னா அந்த வழுக்கு தன்மை இன்னும் கொஞ்சம் நிறைய கூடும். ஸோ ஆனை மட்டுக்கும் நல்லா தொடச்சிட்டு நீங்கள் அரிஞ்சிங்கன்னா நல்லா ட்ரையாக இருக்கும். உங்களுக்கு அந்த பிசுப்பு தன்மை இருக்காது வெண்டைக்காய். இந்த வெண்டைக்காய் ரோஸ்ட்டுக்கு 3 பொருட்கள் தான் யூஸ் பண்ண போகிறேன். வெண்டைக்காய் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கிறது, பெருங்காயத்தூள், மிளகுத்தூள், மிளகாய்த்தூள். இந்த அத்தனை பொருட்களோட லிஸ்ட்டு அண்ட் டீட்டெயில் ரெசிபி என்னோட பிளாகில் இருக்கும். அப்படி இல்லைன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பிலோ திஸ் வீடியோ நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா என்னென்ன மெஷர்மெண்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பிலோ திஸ் வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். பிளாகில் நிறைய ரெசிபீஸ் அண்ட் ரிவ்யூஸ் கூட இருக்குங்க. பிளாகை விசிட் பண்ணுங்கள் ஃபார் டிஃப்ரெண்ட் ரெசிபீஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நான் மிதமான தீயில் ஒரு பேனை காய வச்சுருக்கேன். அகலமான பாத்திரம், அகலமான பேனை நல்லா காய வச்சுக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு நல்லா காய வச்சுக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதும் அதில் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துருக்கேன். சேர்த்து நல்லா பெருங்காயத்தூள் பொரிய விட்டுருக்கேன். அதுக்கு பிறகு நான் இதில் வெண்டைக்காய் சேர்த்துக்க போகிறேன். சேர்த்து நல்லா ரோஸ்ட் பண்ண போகிறேன். சுத்தமாக தண்ணி சேர்க்காதீங்க, உப்பு சேர்க்காதீங்க. அந்த வழுக்கு தன்மை, அதாவது அந்த வெண்டைக்காயில் பிசுப்பு தன்மை இருக்கும், அது போகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ண போகிறேன். ஸோ கை விடாமல் அப்பப்போ நான் கிளறிட்டு ஃப்ரை பண்ணிகிட்டே இருக்க போகிறேன். பரவலாகவே வேங்க இந்த வெண்டைக்காவை அந்த பேனில் ஈஸியாக அது ரோஸ்ட் ஆகிடும். இப்போ ஒரு 5 நிமிஷம் இந்த வெண்டைக்காய் ரோஸ்ட் ஆகிக்குது பாருங்கள். எவ்வளோ அந்த பிசுப்பு தன்மை தெரியுது. நல்லா இது கலரிட்டே இருக்கணும், ஃப்ரை பண்ணிகிட்டே இருக்கணும். பரவலாக வச்சு நம்ம நல்லா வறுத்துட்டே இருக்கணும். ஒரு 10 நிமிஷத்தில் இந்த வெண்டைக்காய் எவ்வளோ ஃப்ரை ஆகிருக்கு பாருங்கள். இது இன்னும் ஃப்ரை ஆகணும். நிறைய பிசுப்பு தன்மை இருக்குது. நான் கலரிட்டே இருக்கேன். இது ஃப்ரை பண்ணிகிட்டே இருக்கேன். என்ன ரெகுலர் அப்டேட்ஸ்க்கு இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் அண்ட் ட்விட்டர் லைக் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். நாங்கள் டெய்லி வீடியோஸ் அண்ட் ஸ்டோரிஸ் போஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கேன். எல்லா லிங்க்ஸ் டு மை சோஷியல் மீடியா கூட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பிலோ திஸ் வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். இது பரவலாகவே வச்சு இந்த வெண்டைக்காவை நல்லா ஃப்ரை பண்ணாங்க. ஒரு 5-10 நிமிஷம் ஆகும். நம்ம கை விடாமல் பண்ணிகிட்டே இருக்கணும். அது பரவலாக வச்சு நல்லா ஃப்ரை பண்ணணும்.
இப்போ இந்த வெண்டைக்காய் வந்து நல்லா வாடி வந்திருக்கு பாருங்க. இப்போ இந்நேரத்துக்கு எவ்வளோ உங்களுக்கு உப்பு தேவைப்படுமோ அது மாதிரி தகுந்த மாதிரி நம்ம சேர்த்துக்கணும். நீங்கள் முன்கூட்டியே உப்பு சேர்த்திங்கன்னா நிறைய உப்பு நீங்கள் சேர்த்துடுவீங்க, முன்கூட்டியே சேர்த்திங்கன்னா அதிகமாகிடும். இப்போ வந்து நல்லா வத்திருக்கு, உப்பு சேர்த்துருக்கேன். உப்போடவே மிளகாய் தூளும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ண போகிறேங்க. பச்சை வடை போகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ண போகிறேன். மிளகாய் தூள்லேருந்து பச்சை வடை அடங்கணும். வெண்டைக்காய் இன்னும் கொஞ்சம் ரோஸ்ட் ஆகணும். இப்போ நல்லா ரோஸ்ட் ஆகிருக்குங்க. அந்த எண்ணெயெல்லாம் நல்லா விட்டு வந்திருக்கு வெண்டைக்காயிலேருந்து. இப்போ வந்து நான் வந்து மிளகுத்தூள் சேர்த்துக்க போகிறேன். சேர்த்து நல்லா ரோஸ்ட் பண்ண போகிறேன். அவ்வளோதாங்க, வெண்டைக்காய் மிளகு வறுவல் ரெடி. வீட்டில் வந்து நாங்கள் ரெகுலராக பண்ணுவோம் இந்த ரெசிபி. புல்கா ரொட்டிக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அருமையான ஒரு ரெசிபி. டயபெட்டிக் பீப்புள் சாப்பிட்லாம். ரொம்பவே ஒரு டேஸ்டியான ஒரு டிஷ்ஷுன்னு சொல்லலாம். தயார் பண்ணிவிட்டு உங்களோட காமெண்ட்ஸ் எல்லாம் போஸ்ட் பண்ணுங்கள். இது வந்து நல்லா ரோஸ்ட் பண்ணியிருக்கேன், மிளகு சேர்த்து நல்லா ரோஸ்ட் பண்ணியிருக்கேன். இந்த வெண்டைக்காய் மிளகு வறுவல் ரெடி ஆயிடுச்சுங்க. ஒரு வெண்டைக்காய் மிளகு ரோஸ்ட்டுன்னு சொல்லலாம். ஒரு அருமையான ரோஸ்ட்டு, நல்லா க்ரன்ச்சியாக ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஸோ ஒன்றுமே கம்ப்ளைண்டே பண்ணாத எல்லோரும் வீட்டில் சாப்பிட்டுடுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு நல்ல சைட் டிஷ்ஷுன்னு சொல்லலாம். இது வந்து ரொம்ப அருமையாக வந்ததுங்க. இது நான் வந்து பரிமாறியிருக்கேன். ஸோ ரொம்பவே என்ஜாய் பண்ணி நாங்கள் சாப்பிட்டோம். அண்ட் இந்த வீடியோ ரீக்ரியேட் பண்ணுறது எனக்கு ரொம்ப நாஸ்டால்ஜியாக இருந்தது. ஏன்னா நான் வந்து 5 years ஆச்சு இந்த வீடியோ போஸ்ட் பண்ணி, 5 to 6 years மேலே ஆச்சு இந்த வீடியோ போஸ்ட் பண்ணி. திருப்பி ரீக்ரியேட் பண்ணி போஸ்ட் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ ரெசிபி நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணிங்கன்னா எனக்கு ஒரு தம்ஸ் அப் கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த புதிய ரெசிபியோட உங்களை நான் மறுபடியும் சந்திக்கும் வரை, திஸ் இஸ் வித்யா லக்ஷ்மி. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பாய்.